ஹாய், நம்ம இன்றைக்கி வந்து மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம். மோர் குழம்புக்கு நான் என்ன காய் எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் வந்து பப்பாளி காய் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸு. இப்போ இந்த காயை வந்து நம்ம வேக போட்டுக்கலாங்க. அதுக்கு ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் என்ன காய் எடுத்திருக்கீங்களோ மோர் குழம்புக்கு அதை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். ஊற்றிட்டு அதை வந்து வேக வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ரொம்ப நல்லா வேகணும் அப்படிங்கிறது இல்லை, ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துச்சுன்னா போதும். இது வேகட்டும். அதுக்குள்ளே நாம் வந்து இந்த குழம்புக்கு அரைக்க தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம அரைக்க தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 பிடி தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ரைஸும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் வந்து ஊற போட்டு அதை சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 பூண்டு போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மைய அரைச்சிட்டு, ரொம்ப மைய அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை வந்து நம்ம காயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த பக்கம் வெந்தால் போதும். இதில் நம்ம அரைச்சி விழுதை வந்து சேர்த்திக்கலாம். இப்போ நம்மளோட மோர் குழம்புக்கு தேவையான தயிர் வந்து எடுத்துக்கலாங்க. தண்ணியாக இல்லாமல் நல்லா கெட்டி தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிக்ஸி இல்லைன்னா உங்கள்கிட்ட விப்பர் இருந்ததுன்னா விப்பர் வச்சு நல்லா விப் பண்ணி விடுங்க. விப் பண்ணி அந்த கட்டியாக இல்லாமல் நல்லா நைஸாக வர மாதிரி விப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து அடுப்பில் ஒரு வானலியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம், 2-3 வெந்தயம் சேர்த்திக்கோங்க. அதிகமாக சேர்த்த வேண்டாம். அதிகமாக சேர்த்துனா கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வத்தல் போட்டுக்கலாம். போட்டு தாளிச்சுட்டு குழம்பு வச்சுக்கலாம். இப்போ தாளித்த குழம்போட நம்ம சேர்த்தியாச்சு தாளிப்பேன். இப்போ ஒரு கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்பு கொஞ்சமாக ஆறி வர ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா விப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கட்டி இல்லாமல் விப் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த தயிரை வந்து இது கூட ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிங்க, கொதிக்கும் போதே ஆட் பண்ணிங்கன்னா தயிர் தனித்தனியாக பிரியும், அது நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் ஆறுற ஸ்டேஜில் வந்து இந்த தயிரை ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பப்பாளி மோர் குழம்பு எப்படிங்க ரெடி ஆகிடுச்சு.